ஏன் மாத்தணும்? ஏன் அதே பேர்ல வச்சிருக்கலாமே? இல்ல, தேவன் அதை விரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வர ஆபிரகாம் மாத்துறாரு, எலியாவை மாத்தல இல்லையா? மோசேக்கு பேரை மாத்தல, எலிசாவுக்கு பேரை மாத்தல, பேதுருக்கு பேரை மாத்தல, பல ராஜாக்களுக்கு பேரை மாத்தல. ஆனா ஆபிரகாமை மட்டும் ஏன் மாத்த சொன்னார்? ஏனென்று சொன்னால், உன் மூலமாய் இந்த உடன்படிக்கை திடப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்ப ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி நீங்க தேவனிடத்துல வந்து விட்டீர்கள் என்றால், உங்கள் பேர் மாற்றப்படும் போது நீங்கள் அவருக்கு சிநேகிதனாய், நீங்கள் அவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய், கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்தையும் மறைக்க விரும்ப மாட்டார். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதான பிரபு எனப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதிலிருந்து ஒரு வார்த்தை, வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு யாவரையும் குணமாக்கிற்று. அவர் ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமை குறித்து நமக்கு தெரியும். அவருடைய வல்லமையை நாம் வேதத்திலே தியானித்திருக்கிறோம். இதே சாட்சிகள் மூலமாய் தேவன் வல்லமையில் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வல்லமையுடையவர் என்பதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்த்தால், ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் 99 வயதான போது, 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தமிழ் வேதாகமம் இதை ரொம்ப அழகாய் எழுதி கொடுக்கிறது. நீ எனக்கு முன்பாக நீ சரியான வழியில நட. எந்த வழியில் நடக்கணுமா? இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. தமிழ் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், தமிழில் இன்னும் நல்ல மொழிபெயர்த்திருக்கிறார்கள், நீ எனக்கு முன்பாக சரியான வழியில நட. 99 வயதில் ஆண்டவர் பேசுகிறார். 75 அவனை அழைத்தார். 24 வருடங்கள் கழித்து பேசுகிறார், நீ சரியான வழியில நட என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாம் சரியான வழியில நடக்கல. ஆபிரகாமிட்ட தேவன் கேட்கிறார், நீ சரியான வழியில நடப்பா. ஏனென்று சொன்னால், அந்த அதிகாரத்தில் தான் நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆகாரை இணைத்து கொள்ளுகிறார். ஆகார் மூலமாய் ஒரு குழந்தை செல்வம் வந்து விடுகிறது. அதனால தான் அவர் சொல்லாரு, நீ சரியான வழியில நட. அதை யார் கொடுக்கிறா என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, சாராய் தான் அதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. சாராய்க்கு அது சரி, கர்த்தருக்கு அது சரியல்ல. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சாராய்க்கு அது சரி, ஏன்னா 75 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் இங்க வந்து 14 ஆண்டு குழந்தை கிடையாது. ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தாரு, இன்னும் குழந்தை தரல, இவளுக்கு குழந்தை இல்லை, சரி என்று சொல்லி ஆகாரை அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை சரியான வழியிலே நாம் கொண்டு போகவில்லை, சரியாய் பார்க்கவில்லை, சரியாய் தேடவில்லை. அதுதான் அர்த்தம். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று 3-4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28:3 ஈசா கிட்ட சொல்றாரு. ஆதியாகமம் 35:11 யாக்கோபிட்ட சொல்றாரு. யாத்திராகமம் 6:3 மோசே கிட்ட சொல்றாரு. வெளிப்படுத்தினால் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வெளிப்படுத்தின யோவான்ட்ட சொல்றாரு.
அப்போ இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவர் தன்னை வெளிப்படுத்த காரணம் என்ன என்று சொன்னால், இவருக்கு முன்பாக சரியான வழியில நடக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க சரியான வழியில நடந்தா தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். நீ எப்படி வேணாலும் வாழலாம் என்றால் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்க முடியாது. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இதுதான் சட்டம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி வல்லமை தருகிறது. 5 அப்பம் 2 மீனை கொடுத்தாரு, கடலை பிளந்தாரு. யாருக்கு? எப்படிப்பட்டவர்களுக்கு? எந்த சூழ்நிலையில செய்தார்? எதற்காக செய்தார்? எப்படி விசுவாசிக்க செய்தார்? அல்ல, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. சிலருக்கு ஆண்டவர் வருகிறார், கண்களை தொடுகிறார், சுகமாக்கப்படுகிறது. சிலருக்கு துப்புறாரு, துப்பி சேர உண்டாக்கி சுகமாக்குறாரு. இப்படி ஏராளமான காரியத்தை கர்த்தர்ட்ட பார்க்க முடியும். ஆனா இங்க ஆபிரகாம்கிட்ட சொல்லும் போது அவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்னாடி முதல்ல உத்தமமாயிரு, என் வழியில சரியா நட, எப்படி வேணாலும் வாழக்கூடாது. இந்த ராத்திரி வேளையில அதிகாலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்க சரியான வழியில நடக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிறார். நீங்க கரெக்ட், நீங்க பயப்படக்கூடாது. நீங்க சூழ்நிலை கண்டு பயப்படக்கூடாது. ஆண்டவர் தருவார், யாரை கொண்டுனாலும் செய்வார். சகோதரி சாட்சி சொன்னாங்க, நான் ஆர்டர் பண்ணிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஃபேமிலியாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், கர்த்தர் செய்வார். கணவர் சொல்றாரு, சூழ்நிலை இல்லையே, நான் கையை கட்டி நின்றுவேன், இனி என்ன பண்ண போறா, உங்ககிட்ட ஒன்றும் இல்லையே, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கனப்படுத்துவார், கை விட்டு விடவே மாட்டார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, அப்போ மனுஷனுக்கு சரியாய் தோன்றுவதெல்லாம் கர்த்தருக்கு சரியா தோணாது. நம்ம நினைக்கிறோம் நான் செய்யறது கரெக்ட், நான் இந்த நேரத்தில் இதை செய்தா கரெக்டாகும். இல்லை, அது கர்த்தருடைய பார்வையில் தவறு. அதனால தான் அவர் சொல்லி அவனை புரிய வைக்கிறாரு. நீ என்ன, நீ யாரை சந்தோஷப்படுத்துகிறாய், எதுக்கு சந்தோஷப்படுத்துகிறாய், நீ சரியான வழியில் நடையப்பா. ஏன் 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 பயப்படுகிறாய், ஏன் பின்மாற்றத்துக்கு போற? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், ஏன் பயப்படுற? யாரை சந்தோஷப்படுத்த நீங்க செய்யற? யார் உன்னை அப்ரிஷியேட் பண்ணணும்? நான் தானே அப்ரிஷியேட் பண்ணணும், நான் தானே உன்னை உருவாக்கினேன். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தில் என்ன பண்ணணும், ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது டிசம்பர் மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் இருதயத்தை திறந்து இந்த வசனத்தை நீங்கள் கேளுங்க. இது ஒரு 18 நாள் தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து பழைய சரியில்லாத எல்லாவற்றையும் சரி செஞ்சிருங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரியில்லாததுனால என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவங்க சுட்டி காட்டுறார். ஆதியாகமம் 16:12 வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். யாரு? ஆகாருடைய மகன் சாராய் சொல்லி ஆகாருக்கு பிறந்த பையன் எப்படி இருப்பானா? பைபிள் சொல்லுதுங்க, கர்த்தர் சொல்றாரு, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். அவனை யார் நல்லவனை மாற்ற முடியும்? அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இந்த வசனத்தை தாண்டி நீங்க வேற நல்ல வசனம் சொல்ல முடியுமா? எப்ப பார்த்தாலும் ஆதியாகமும் 12, எப்ப பார்த்தாலும் ஆதியாகமும். நீ ஒருத்தர் சொல்றாரு, இவன் துஷ்ட மனுஷன். யாரு? ஏன்? சரியில்லை, சரியான வழியில நட. ஒரு பெத்த தாய்கிட்ட பெத்த தகப்பன் காரணமா இந்த தகப்பன் ஆண்டவர் சொல்றாரு, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். எல்லாம் அவனுக்கு அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க, அவனும் மற்றவங்களுக்கு. சொல்லுங்க. பைபிள் நீங்க பாருங்களேன், இந்த வசனத்தை விட்டு தாண்ட முடியல என்னால. ஒரு தெய்வம்
தன் உண்டாக்கின ஜனத்தை பார்த்து சொல்றாரு, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், அவனும் எல்லாத்துக்கும் விரோதமா இருப்பான், எதிராக குடியிருப்பான் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி சொன்ன ஆண்டவர் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒரு அதிகாரத்தில் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்களேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அங்கதான் சொன்னாரு அவன் எப்படி இருப்பான், இங்க என்ன சொல்றாரு. அதனாலதான் சொல்றேன், உங்களிடத்துல யாரு என்னன்னு கேட்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரியில்லாத வழியில நீ நடந்த உன்னை கர்த்தர் நேசிச்சா உன்னை வச்சிருப்பாரு. ஆனா எல்லாரோட கை உனக்கு எப்படிதான் இருக்கும், நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. ஆனா ஒருத்தனும் உனக்கு என்ன பண்ண மாட்டான், இவெல்லாம் ஒரு மனுஷனா, நீயும் அவனை நம்ப மாட்டான், அவனும் உன்னை நம்ப மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சரியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சரியான வழியில நடக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சரி செய்ய வேண்டும், ஆபிரகாமிடத்தில் சொல்ல வேண்டும் விரும்புகிறார். ஆபிரகாமா இருக்கிறான், இவன் வழி இப்பொழுது சரியில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன ஐயா இரவு முழுவதும் ஜெபம் பண்ண வச்சுட்டு காலைல 3 மணி செய்தியில் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்கிறீங்களா நினைக்கிறீங்களா? சரி பண்ணுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் கூட இருப்பா. கைத்தட்டி கத்திரமா ரிசீவ் பண்ணி வாங்கிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி பண்ண வேண்டியதை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ பாருங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொல்லி முடிச்சுட்டு முதலாவது பாருங்க, முதல் ஆண்டவர் ஆபிரகாமை செய்தது என்ன? நல்ல கவனிங்க, வசனம் ரொம்ப முக்கியம். அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றான். ஆபிரகாம் அப்பொழுது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து பார்த்தாரு, இதுக்கு மேலே இவனை விட்டா என்ன ஆயிரும், சரியில்லாத வழியிலே போயிட்டே இருப்பான். நம்மளும் அப்படிதான். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல ஆபிரகாமை ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. உடன் பின்னாடி வருகிறேன், எல்லாம் நீங்கள் முதல்ல இருந்து எழுதி கேட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப புரியும். தேவனுடைய உடன்படிக்கை பண்ணுறார். உடன்படிக்கை உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதனால தான் ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், அதான் உடன்படிக்கை. இனி எந்த சூழ்நிலையிலையும் உன் வழி எப்படி தான் இருக்கணும், நேரான வழியில தான் இருக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் இருந்தாரா இல்லையா அது பின்னாடி பார்ப்போம். அவர் உண்மையிலே இல்லை, நிறைய விஷயத்தில் என்ன பண்ணாரு. இதான் நம்ம மனிதர்கள். ஆனாலும் தெய்வம் கைவிட்டாரா இல்லை, ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமிட்ட சில காரியங்களை தேவன் மாற்றி அமைத்தார். என்ன மாற்றி அமைத்தார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆபிரகாம் கிட்ட சொல்றார். என்ன சொல்றார் வாசிக்கலாம். இனி உன் பேர், நல்ல கவனிங்க, ஆபிரகாம் எனப்படாமல் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லுவார். ஏற்கனவே இந்த செய்தியை நான் கொஞ்சம் டச் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக பேசும்படி ஆவியானவர் என்னை ஏவினதுனால நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனை வெளியிலிருந்து கொண்டு வருகிறார், வெளியே வேற தேசத்திலிருந்து கொண்டு வருகிறார், நதிக்கு அப்புறமா இருந்தவனை கொண்டு வருகிறார். அவன்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி முதல்ல அவனுடைய பேரை மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரோட பேர் என்ன பண்ணியிருக்குது, பைபிளை படி மாற்றப்பட்டிருக்கிறது. பைபிள் படி மாற்றப்பட்டிருக்கிறது. ஏங்க பேரை மாற்றிருக்கிறாரு? ஆபிராமை கர்த்தர் ஆபிரகாம் என்று மாற்றிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இனி உன் பேர் ஆபிராம் இல்லை, என்னது
அப்பதான் நீ என்னோடு இதுக்கு மேல நீ என் குடும்பத்தில் உள்ளவன். ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இனி நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நான் தான் கொடுத்தேன் என்று எல்லா ஜனங்களும் அறிஞ்சுக்கிடணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா நம்ம பேரை மாத்துறோமா? மாத்தின பேரை கூப்பிடுறோமா? ஆனா எனக்கு என்ன பிடிச்சது அந்த வசனத்துல, எப்ப கர்த்தர் பேரை மாத்தினாரோ அப்பவே ஆபிரகாமுடைய பேர் என்ன பண்ணிடுச்சு? மாறிச்சு. ஆனா நம்ம எத்தனை பேர் பேரை மாத்தி, அதுல என்னங்க இருக்குது? இல்லைங்க, அதுல விஷயம் இருக்கு. நீ கட்டாயம் பேரை மாத்த தான் செய்யணும். அப்பதான் அந்த உடன்படிக்கை ஸ்ட்ராங் ஆகுது. ஏன் மாத்தணும்? ஏன் அதே பேர்ல வச்சிருக்கலாமே? இல்ல, தேவன் அதை விரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வர ஆபிரகாம் மாத்துறாரு, எலியாவை மாத்தல இல்லையா? மோசேக்கு பேரை மாத்தல, எலிசாவுக்கு பேரை மாத்தல, பேதுருக்கு பேரை மாத்தல, பல ராஜாக்களுக்கு பேரை மாத்தல. ஆனா ஆபிரகாமை மட்டும் ஏன் மாத்த சொன்னார்? ஏனென்று சொன்னால், உன் மூலமாய் இந்த உடன்படிக்கை திடப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம பேரை மாத்தலைன்னா இந்த உலகம் நம்மளை என்ன சொல்லும்? உதாரணத்துக்கு எடுத்துக்க, நம்ம அழகாக பேர் வைப்போம் பாருங்க. சிலம்புவை ஸ்டீஃபன், எவ்வளோ அழகாக இருக்கு. எஸ்ஸுக்கு எஸ், கள்ளக்குறிச்சிக்கு போனால் சிலம்பு, தாம்பரம் வந்தா ஸ்டீஃபன். என்னங்க நியாயம்? கிறிஸ்டோபர், கண்ணனை கிறிஸ்டோபர். நான் சொல்றேன், சரவணவேல் இனி சாமுவேல். வேலுதான், இங்கேயும் அங்கேயும் வேலுதான். ஆபிராம், இங்க ஹாம், அவ்வளவுதான். ஏன்? நீங்க எப்போ பேரை மாத்தி அந்த பேர்ல செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டுட்டீங்க, கர்த்தரை பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நீங்க பேரை கெஜெட்ல மாத்தாமன்னா இடம் ஒதுக்கீடு மாதிரி அங்க சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம். நீங்களும் நானும் சண்டை போடக்கூடாது என்பதற்காக நீ என்னை நம்பி வந்துட்ட, இனி உன் பேர் என்னதான்? கொஞ்சம் ஹாம், என்னது ஹாம் தான் மாத்துறாரு. ஆனா நம்ம சொல்லுவோம் பாருங்க. அதனாலதான் இப்போ சமீபத்தில் கவர்மெண்ட் அழகான ஒரு 2 பக்கம் ஓட்டு போடாத, ஒரே பக்கம் என்ன பண்ணு, போடு ஓட்டு, இல்லைன்னா ஓட்டை எல்லாம் க்ளோஸ் பண்ணுன்றான். நம்ம ஆண்டவர் யாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க, யாரு? இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிறக்கும் போதே கிறிஸ்டோபர் தான். அல்லேலூயா. இல்லை சாரி, பிறக்கும் போது ஜெயச்சந்திரன் செல்வகுமார். என் பேர் என்னது? செல்வகுமார். 1.5 வயசுல எனக்கு கால்ரா வந்துச்சு. அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, கால்ரா வந்ததில் நிறைய பேர் மறிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா பயங்கரமான ஞானி. எங்கள் அப்பா படிக்கலை, ஆனால் பயங்கரமான ஞானம் உள்ள ஆள். எங்கள் அப்பா பார்த்தாங்க, பிள்ளை சாவ போகுது, ஐயோ பிள்ளை சாவ போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நேர வீட்டுக்குள்ளே வந்து, அப்போ இயேசுநாதர் படம் தானே, நம்ம ஆட்கள் எங்கே பைபிளை படித்து ஒழுங்காக இருந்தாங்க. 1.5 வயசு பையனை தூக்கிட்டு ஆசைப்பட்டு இவனுக்கு ஜெயச்சந்திரன் செல்வகுமார்னு வச்சேன். இவனை திரும்பி உயிரோடு கொடுத்தா, அப்போ அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸ். அந்த நேரத்தில் யாரோ எங்கள் அப்பாட்ட பேசியிருக்காங்க, கிறிஸ்டோபர் கொலம்பஸ்னு. பயங்கரமான ஆளு. அப்போ அந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லிருக்காரு, கிறிஸ்டோபர் என்றால் கிறிஸ்துவை சுமப்பவன். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேர் இருக்குது. ஆண்டவர் இவனை உயிரோட கொடுத்தா கிறிஸ்டோபர் செல்வபாலன் வைக்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவ்வளோதான், என் பேர் மாறிடுச்சு, நான் உயிரோட வந்துட்டேன். என் தம்பி பிறக்க போகிறான். இப்போ எங்கள் அப்பா ஞானம், எங்கள் அப்பா நல்ல ஞானி, ஜெயபால் எடிசன். ஆண்டவர் என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் கேட்கற பாருங்க. சனிக்கிழமை கேட்குறாங்க, அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் காலையில் டேப் ரெக்கார்ட் போடுறாங்க, தினகரன் பாடுறாரு, கிருபாகரனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. உடனே கிருபாகரனே வச்சுட்டாரு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். பேர் வைக்கிறத பாருங்க. 3வது தம்பி
1987. அப்போ விடுதலை புலி பிரபாகரன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ ஈழ தமிழருக்காக போராடினாருன்னு சொன்ன உடனே 3வது பிள்ளை பிறக்க போகுது, பிரபாகரன் வை. 3வது, 4வதுக்கு அருள். 4வது பிள்ளை வேண்டான்னு சொல்லி வந்ததான், அதனால் அவனுக்கு அருள்னு பேர் வச்சாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பேர் வைக்கிறத பாருங்களேன், நதியான்னு வச்சுருப்பாங்க. எப்படிடான்னு பார்த்தா அந்த பழைய நடிகை பேரை நதியான்னு வச்சுருப்பாங்க. நான் கேட்பேன், எப்படிங்க அந்த பேர்? அன்னைக்கு நதியா ஃபேமஸாக இருந்தாங்க. ஆண்டவர் இந்த மாதிரி பேரெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. ஒன்னே ஒன்று, நீ என்னை தேடுகிறாய் என்றால் நான் இனி உனக்கு வைக்கிற பேரு உடன்படிக்கையின் பெயர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. பேரை மாற்றுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் மாற்றிருங்க. நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன். நான் இன்னும் அந்த வசனத்தை இன்னும் நிறைய கொண்டு வரேன், உங்களுக்கு அதை உறுதிப்படுத்த நிறைய கொண்டு வரேன். ஆபிரகாம் எவ்வளோ கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, நம்ம பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகிறாங்க. யாரை? தானியேலை. தானியேலுக்கு என்ன பேர்? சாத்ராக்கு என்ன பேர்? மேஷாக்கு என்ன பேர்? சூப்பர். இவருக்கு ஆனால் நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான் பேர் வைக்கிறோம். அது யார் வச்ச பேரு? அந்நிய தேசத்தில் ஊழியக்காரன் கூட சாத்திரக்கையா இருக்காரு. நம்ம எவ்வளோ அழகா பைபிள் படிக்க பாருங்களேன். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பேர் வச்சது அந்நிய தேசத்தில் பாபிலோன் ராஜா வச்ச பேரு. ஒரிஜினல் பேர் என்னது? அசரியா, அனனியா, மீசாவேல். அதை யார் என்ன பண்ணல. ஆனால் இன்னைக்கு எல்லா பேரும் எங்கே தான் போகுது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. பேர் வைக்கிறதுல நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பிரியமானவர்களே, நல்லா நீங்கள் கவனிக்கணுங்க. அப்போ இதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சரியான வழியில் நட. ஆமென். பைபிளை படித்து தெரிஞ்சுக்கோ. நீ சரியான வழியில் போனதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ மற்றவங்களை மாதிரி பார்த்து, மற்ற தேசத்தின் மாதிரி பார்த்து, மற்றவங்களை போல வாழ்ந்தா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு முன்பாக உண்மையாயிரு, நீ யாரையும் பார்க்காது, நீ என்ன பாரு, நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பேரை மாத்தினாருங்க. அப்புறம் பாருங்க, அது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் தேவன், நல்ல கவனிங்க, இது நீங்க கவனிக்கணும். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயே இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். யாருக்கு மாத்துறாரு? கவனிங்க எல்லாம், என்ன பாருங்க, யாருக்கு மாத்துறாரு? சாராள்கிட்ட போய் சொல்லல, யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு. ஏன்? ஆபிரகாம் தான் ஆண்டவர் விரும்பினார். இப்போ ஆபிரகாம் சொல்றது யாரு கேட்கணும்? நான் சொல்றேன், எப்போ ஆண்டவர் சொன்னாரோ உடனே ஆபிரகாம் சாரா என்று அழைக்கவில்லை, சாராள் என்று அழைத்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளே பாருங்களேன், இப்போ அப்படி அழையாதிருப்பாக சாராள் என்று அவருக்கு பேராயிருக்கும். சரியா? 16 வாசிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதான உனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? சாராயின்னு சொல்லல, என்ன சொல்லிட்டாரு? எவ்வளவு கீழ்ப்படுகிறார் பாருங்க, எவ்வளவு கீழ்ப்படுகிறார். அதுதான் நான் சொல்ல வரேன், நீ சரியான வழியில் நடந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாராயிட்ட போய் ஆண்டவர் பேசல, ஆபிரகாம்கிட்ட பேசினார். ஏனென்று சொன்னால்,
ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு கணவன் தான் தலை. கைகளை தட்டி கத்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ சர்வ வல்லமையில் தேவன் விரும்புகிற மாதிரி முதல் நடக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், நீ தேவனோடு உடன்படிக்கை செய்து அவர் சொல்லுகிற சரியான வழியில் நடக்கும்போது அப்போ ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன என்று சொன்னால், உன் பேரை அவர் மாற்றுகிறார். ஆமென். அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் கர்த்தர் உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பேரை மாற்றினால் கவர்மெண்ட் தர்றதெல்லாம் ஒன்றும் வராது. நமக்கு மேலேருந்து கவர்மெண்ட் தரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை என்ன நினைப்பாங்க, ஏங்க இந்த ரகுராம் பேரை மாற்றாமல் வச்சுருக்கான், அவர் இன்னும் கெஜெட்டில் என்ன பண்ணல. அதனால தான் இன்னும் கிறிஸ்தவன் 2% காட்டிகிட்டு இருக்கான். எத்தனை சதவீதம்? இவர் எங்கேயோ போய் வாங்குற மாதிரியும் இல்லை ராஜேஸ்வரி அம்மா வாங்குற மாதிரியும் இல்லையா? ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் ஆண்டவரே மாத்துறாரு. அல்லையா சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கிறிஸ்டோபர் சொன்னோன்னே என்ன அடையாளம் வருது? ரேவதின்னு சொன்னால் என்ன அடையாளம் இருக்கு? எங்கே இடறோமா இடையிலையா? தபித்தாள். இனிமே அப்படித்தான் கூட போகிறேன் நான். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பேர்னால நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என்னோட தெளிவாக பேசுகிறார். நான் ஏன் மாற்றணும்? அவர் மோசே பேரை மாற்றினாரா? எலியா பேரை மாற்றினாரா? எலிசா பேரை மாற்றினாரா? பேதுரு பேரை மாற்றினாரா? சொல்லுங்க ஐயா. யாரை மாற்ற வேண்டுமோ இந்த விஷயத்தில் அவன் என்னை தான் பின்தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. மாற்றின உடனே வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க, வாசிங்க. முதல்ல அந்த மாற்றின உடனே வந்த ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஆபிரகாமுக்கு எதிராக 3 புருஷர். ஆங்கில வேதாகமம் 3 men, 3 புருஷர்கள். பேரை மாற்றி வரும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தென்படுகிறார். தன்னுடைய சொந்த கண்களால் யாரை பார்க்கிறாரு? ஆபிரகாமை பார்க்கிறார். ஆனால் கூட வந்த லோத்து 19ஆம் அதிகாரத்தை இப்போ திருப்பி கொள்ளுங்க. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த 2 தூதர்கள் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். இவங்க காலையிலே போறாங்க. அங்க இங்கிலீஷ் ஆங்கில வேதாகம் என்ன சொல்லுதுன்னா 2 angels. அங்க போனது ஏஞ்சல்ஸ் தான், இங்க வந்தது கர்த்தர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன கீழ்ப்படிதல், அந்த பேர் மாற்ற உடனே அந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அதனால தான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என்னன்னா, நீங்க எப்போ ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி நீங்க தேவனிடத்தில் வந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் பேர் மாற்றப்படும் போது நீங்கள் அவருக்கு சிநேகிதனாய், நீங்கள் அவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய், கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்தையும் மறைக்க விரும்ப மாட்டார். அல்லேலூயா. அதான் சரியான வழி. கர்த்தர் உங்ககிட்ட பேசணுமா, நீங்க கர்த்தரை மட்டும் அடையாளத்தில் மாத்திரம் அல்ல, உங்களுடைய உள்ளத்தின் பூர்வம் சும்மா வெளிப்புற மாத்திரம் அல்ல, உங்களுடைய எல்லா முயற்சிகளும். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அண்ணன் சொல்லும்போது சந்தோஷப்பட்டேன் நான். அவன் பையனுக்கு என்ன தெரியும்? அப்போ அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, இது நம்ம பண்ணக்கூடாதுயா. அந்த பிள்ளை அங்கே போய் சொல்லி நிற்கிது, இதை நான் பண்ண மாட்டேன். அது எங்கே வேணால் கொண்டு போ, ஸ்கூலாக இல்லை, அதுவும் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலு தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து சொல்லுகிறேன், சரியான வழியில் நடங்க. எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் குறுக்கு வழியை தேடாதீங்க, ஷார்ட்கட்டை தேடாதீங்க. கர்த்தர் விரும்புகிறது, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. அல்லேலூயா.
நீங்க உத்தமனா இருங்க, உங்க பிரச்சனை எல்லாவற்றிற்கும் முடிவு இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா, என்னால் இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது நீ ஏன் நினைக்கிற, என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பிரியமானவர்களே என்று சொல்லுகிறார். லோத்துக்கு கர்த்தர் போகல, ஏஞ்சல்ஸ் தான் போனாங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் இருந்தார். நீங்க எப்போ சரியான வழியில நடக்கிறீங்களோ அப்போ கர்த்தரை நீங்க பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், சொல்லுங்க, இதுதான் என் ஆசை ஐயா. சொல்லுங்க, உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அது வரைக்கும் சொப்பனத்தில் பேசினார், அது வரைக்கும் தரிசனத்தில் பேசினார். இன்றைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன உடனே செஞ்சாரோ, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய சொன்ன வார்த்தை மாத்திரத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கர்த்தரை நீங்களும் நானும் முகமுகமாய் பார்ப்போம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. முகமுகமாய் ஆபிரகாம் பார்த்தார் தேவனுடைய பிள்ளையை. அதனால தான் ஆபிரகாமுக்கு சொல்லாம எதையுமே செய்யல. சோதமை அழிப்பதற்கு ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஆபிரகாம் போய் திறப்பல இருக்கிறார். லோத்துடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுகிறது பிரியமானவர்களே. அப்போ அதனால தான் பைபிளில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. அதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கிறது. ஏனென்று சொன்னால் அவரை வெளிப்படுத்துவதற்காக. காலையில ஆபிரகாம் பார்க்கிறார் 3 பேர், சாயங்காலம் லோத்து பார்க்கிறார் 2 பேர். அங்கே வேதம் சொல்லுகிறது தூதர்கள், இங்கே 3 புருஷர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. தெய்வம்னா இந்த வேத புஸ்தகத்தின்படி ஆண் உருவத்தில் தான் தெய்வம் என்று நாம் புரிஞ்சுவிட முடியுது. கரெக்டா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதில் இப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கிடணும். 3 புருஷர்கள் பைபிள் சொல்லுது, 3 புருஷர்கள். அதனால தான் புருஷர்கள் முன்பாக ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்குகிறார். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று என்று சொன்னால், அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குமாரத்தியாய் வரவில்லை, குமாரனாய் வருகிறார். அவர் குமாரன். அதனால தான் அதில் நீங்கள் யாருக்கிட்டையுமே இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை யாரும் வஞ்சித்திடக்கூடாது. அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம்.
ஏமாந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல் ஆண்டவரை பார்த்தார். அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? அந்த கீழ்ப்படிதலினாலே வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு, நல்லா கவனிங்க, இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் பாதுகாக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம் குடும்பத்தை என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, உங்க குடும்பத்தை பக்கத்தில் எப்படி குடும்பத்தை தூங்கினா எழுப்பி கேளுங்க, உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, அருமையான ஒரு சப்ஜெக்டியா. இப்போ நான் இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக சொல்ல போறேன். ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் இதை பத்தி. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமாய் கர்த்தர் சொல்ல போறார். அபிமெலேக்கு தேவனை தேடுறவனே கிடையாது. ஆனா இங்க என்ன நடக்க பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? நல்ல கவனிங்க, ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? சொல்லு. ஆண்டவர்கிட்ட கேட்காரு. இப்ப ஆண்டவர் தான் தடுக்கிறாரு. ஏய், அவன் பொண்டாட்டி என்ன பண்ணாத சொல்லுங்க. இல்லையே சொல்லுங்க. அப்படித்தாங்க சொல்றாரு. டேய், தொட்ட செத்த நீ. ஆமே, ஹல்லேலூயா. தொற்றுவே நீ. கர்த்தருக்கு உகந்த ஒரு ஃபேமிலியா இருந்தா ஒரு பையன் தொட முடியாது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏங்க சும்மா சொல்லிருக்கல, விடுறா வேறவன் பொண்டாட்டி அப்படி சொல்லலை. செத்தாடா சார். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்க, இவள் தன் சகோதரி என்று அவள் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். யார் சொல்றா? அபிமெலேக்கு சொல்றாரு. அபிமெலேக்கு கர்த்தருக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு மனிதனை காப்பதற்காக, ஒரு மனுஷியை காப்பதற்காக தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். எதுக்காக நாம் பயப்பட வேண்டும்? பாருங்க, அபிமெலேக்கிட்ட சொல்றாரு. உடனே அபிமெலேக்கு அடுத்த 6ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இடம் கொடுக்காம யாரையும் தொடவே முடியாது. ஆமென். ஏன் இப்படிலாம் எழுதி வச்சு ஆண்டவர் நம்மளை அவர் பக்கம் திருப்புறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சர்வ வல்லமையுள்ள பாருங்க, அவன் மனைவிய அவனுக்கு அவனை விடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கிறார். தேவன் பாதுகாக்கிறார். நீங்களும் நானும் என்னதான் பாதுகாத்தாலும் வேலைக்காவாது. கர்த்தர் பாதுகாக்கிறார். அவன் சொல்கிறான், நான் இப்படி செஞ்சிருப்பேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன். ஏய், நீ அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. நீ யாரு? பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. அவர் ஆபிரகாம் சொல்றாரு. 11ஆம் வசனம் வாசிங்க. அதே 11ஆம் வசனத்துல, அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். ஏன் நினைச்சான்னா, அந்த சூழ்நிலை தான். அழகான பொண்ணுன்னு எடுத்துக்கிடுவாங்க. இதான் ராஜாவுடைய சட்டம். இப்ப இந்த சட்டத்திலேயே தன்னை நம்பி வந்த பிள்ளையை கர்த்தர் பாதுகாக்கிறார். அதான் கர்த்தர் உன்னை காக்கிறவர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோம்.
அல்லேலூயா பாடி பாடி எல்லாரும் அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவே இயேசுவை நம்புவே காக்கும் தெய்வம் இயேசுவை சொல்லுங்க நம்புவே இயேசுவை அவரை நம்பினார் நம்புவேன் இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் சொல்லுங்க நீதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நேசகோடி என்பல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே நேசகோடி என்னை விழுந்த நேசருக்காய் ஜீவித்திடுவே நம்புவே இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவேன் இயேசுவை. அப்ப இவ்வளவு நாள் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் பிசாசு நம்ம மேல கைவிடாம காப்பாத்தினார். கை தட்டுங்க பார்க்கலாம், ராமன் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, அவன் சொல்றான் நான் அப்படி நடந்தேன், டேய் நீ அப்படி நடக்கல, நீ விளங்காதவன், அவர் பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம என்னெல்லாம் மோசமான எண்ணம், அபிமேலுக்கு என்ன மோசமான எண்ணம், நைட்டே சொல்லிட்டான். ஆபிரகாமுக்கு ஒரு தங்கச்சி வந்திருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, தூக்கிட்டு வந்துருங்கடான்ட்டு. இவன் சொல்றான், அவன் எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்றான் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நான் இவ்வளோ காலம் நான் காப்பாற்றப்பட்டு வந்தேனே, இவ்வளோ இடத்துல நான் தாண்டி வந்த காரணம் என்ன என்று சொன்னால் என் தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன மாத்திரம் இல்லைங்க, என் மனைவி, என் பிள்ளைகள், என் சகோதரனை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகா ஆவியானவர் நமக்கோடு பேசுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. அப்போ ஆபிரகாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் அவன் பேரை மாற்றினதுக்கு அப்புறம் ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை ரொம்ப எளிமையாக செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்தது என்ன? முதலாவது என்ன செஞ்சார் ஆபிரகாமுக்கு? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? என்னை வெளிப்படுத்தினார். தெய்வம் நான் தான்ப்பா, உன்னை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது பாதுகாக்க. மூணாவதாக அங்கே என்ன செய்கிறார் வாசிக்கலாம். மூன்றாவதாக ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சாராளுக்கு என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சார் சொல்லுங்க. கைகளை தட்டி கற்பத்தை திறந்தார். அந்த வார்த்தை வரும்போது நீங்க எலும்பி நின்று சொல்ல வேண்டாமா? குழந்தைக்காக வந்திருக்கிற பிள்ளைங்க, இந்த வார்த்தை வரும்போது நீங்க பைபிள் படிக்கிறீங்கள, எப்போ நம்மெல்லாம் எப்போ விசுவாசி சேர உடைப்போம்? நம்ம விசுவாசி எப்போ சேர? சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன், நல்லா கவனிங்க. ஒரு தேவ மனுஷன் ஜெபம் பண்ணுறாரு, ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வராங்க. எல்லா பேஷண்ட்டும், அதாவது பேஷண்ட் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அவர் ஒவ்வொருவருக்கு ஜெபம் பண்ணிட்டு வராரு. ஜெபம் பண்ண ஸ்ட்ரெச்சரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? எலும்புறாங்க. அப்படி ஒருத்தர் எழும்பும்போது தான் எடுத்த ஸ்ட்ரெச்சரத்துக்கு ஒரே போட என்ன பண்ணாரு? இதுக்கு மேலே இது எனக்கு, அவர் எப்படிங்க சுகமாக்காமல் போவார்? அப்போ மூணாவது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே
ஈசாக்கை கற்பத்திலே கொடுத்தார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எனக்கு தான். நான் தான் காத்திருக்கிறேன், நான் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இப்ப என் பெயரை மாற்றிவிட்டேன். இதுவரைக்கும் என்னுடைய பெயர் சாராய், இனி என்னுடைய பெயர் சாராள். கர்த்தர் வாக்கு பண்ணினார், இப்பொழுது என் கர்ப்பத்தை திறந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஆண்டவர் ஆபிரகாம் எந்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடி வந்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க அமர்ந்திருக்கிறீங்களே, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு நன்மைக்காக வந்திருக்கிறீங்க. எல்லாரும் குழந்தைக்கு வரல, எல்லாரும் கடன் பிரச்சனை அடைய வரல, எல்லாரும் ஏதோ ஒண்ணுக்காக வந்திருக்கிறீங்க. ஆனா உண்மை சொல்றேன், நான் ஏதோ ஒண்ணுக்காக வரல, அவரை துதிக்க வந்தேன். அல்லேலூயா. என்கிட்ட கேட்டீங்கன்னா எந்த ஜெப குறிப்பும் இல்லை. எனக்கு தெரியும் அவர் செய்து முடிப்பார். எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்காக யாவையும். எனக்கு என்னன்னா அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கணும், அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆனா இங்க ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் சாராளுடைய கற்பத்துல ஒரு ஆசீர்வாதம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு சாராளுடைய வேதம் சொல்லுகிறது கடாட்சமானார். அப்பதான் பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது. ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. குறித்திருக்கிற காலம் இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது. குறித்திருக்கிற நேரம் இன்றைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு இதுவரை எதிர்பார்க்காத தேவன் வெளிப்பட்டார். எதிர்பார்க்காத பாதுகாப்பு வந்தது. ஆனால் மூன்றாவதாக எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இது அவர் எதிர்பார்த்தாரு. இன்னைக்கு நீங்க கூட எதிர்பார்த்தோடு வந்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். உடன்படிக்கையை கனப்படுத்துகிறார். கர்த்தர் சொன்னார், இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் செய்து முடித்தார். தன்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து வந்த காரியம், பக்கத்தில் கைவிடி சொல்லுங்க, நீங்க எதிர்பார்த்து வந்த காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்க மேல கடாட்சமாயிட்டார். சொல்லுங்க, உங்க மேல கடாட்சமாயிட்டார். உங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. உங்க எதிர்கால நீங்க இவ்வளவு நாள் கேள்வி கேட்டு கொண்டிருந்தீங்களே, ஐயோ ஸ்திரீகள் வழிபாடு நின்று போச்சு, ஐயோ வயசாயிடுச்சு, ஐயோ இனிய கர்ப்பத்துல வருமா, இனி எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமா, இனி எல்லாம் இது நடக்குமா நீங்க நினைச்சீங்க தானே? கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், இனிதான் அது நடக்கும். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, இனிதான் அது நடக்கும். இனிதான் அது நடக்கும். நீ இழந்தா என்று கவலைப்படாது, நீ சோர்ந்து போனா என்று கவலைப்படாது, நீ பலவீனப்பட்டேன் என்று கவலைப்படாது. இனிதான் நீ என்னை பார்த்து விட்டாய், நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன், இனி நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. உன் குடும்பம் உடைஞ்சிருக்கா, உடைஞ்சதை சரி செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் விருத்தி அடையாம இருக்கா, கர்த்தர் நீ விருத்தி அடைய பண்ண போகிறார். உன் கர்ப்பத்தில் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஏன் அவர் உன் மேல கடாட்சமாயிட்டார். ஐயா, ஆபிரகாமுக்கு 100 வயசுன்னா சாராளுக்கு 90 வயசு. ஒரு இடத்துல கேட்கிறார், இனிய மனைவி கூட எனக்கு இன்பம் இருக்குமா? இருக்கும். ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அதுக்குதான் இவ்வளத்தையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஒருவேளை சாராயை அபிமெலேக்கு தொட்டிருந்தா சர்வ வல்லமைன்னு சொல்றதுக்கே வேலையெல்லாம் போயிருக்கும். ஏன்னா ஒரு வாக்கு பண்ணிட்டா, டேய் சாராளுடைய கர்ப்பத்துல ஆபிரகாமுத்து தான். சாராளுடைய கர்ப்பத்துல ஆபிரகாமுத்து. எந்த அபிமெலேக்கு வித்துல அனுப்ப மாட்டார், அந்த வித்தை தான் கொடுப்பார். அதனாலதான் அவருக்கு பாதுகாக்கிறார். நல்ல நீங்க சத்தியத்தை அறிஞ்சுக்கிடணும். எவ்வளவு ஒரு சர்வ வல்லமையில தேவன் பாருங்க, தன் கையாலே தானே என் ஜனத்துக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். யாருடைய உதவி தேவன் விரும்ப மாட்டார்.
அபிமெலேக்கிட்ட ஒரு சரட்டை ஆகிலும் ஆபிரகாம் வாங்கிட்டு போனான்னு சொல்லக்கூடாது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் வேற யாரையுமே பெரிய ஆளை காண்பிக்காம உங்களை சிறுமையிலேருந்தே தூக்கி கொண்டு வருகிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ராமன் சொல்லுங்க. உங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதத்தை நீங்க சொல்லுவீங்க, எனக்கு அண்ணன் தரல, சித்தப்பா தரல, மாமா தரல, தங்கச்சி தரல, கர்த்தர் தந்தார். கை தட்டுங்க, நல்ல சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. இல்லைன்னா வேற யாராவது உள்ள வந்து பூந்துருவாங்க. கர்த்தர் பூர விடல, அபிமெலேக்கு பூர விடல. எல்லாம் போயிடுச்சு, சாரால தூக்கிட்டு போயாச்சு, சாரால கொண்டு போயாச்சு. அவன் நினைச்சா அவன் தப்பு பண்ணணும்னு நினைச்சான், ஆனா அவர் விடல. அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அவளை ஒரு வருஷம் பாருங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆதியாகம புத்தகத்தில் அதை ஒன்று இப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பி, நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. எப்படி அடையாளப்படுத்தாத? தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால், பாருங்க இதையும் சொல்றாரு, அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று. என்ன செய்வரா? சாகவே சாவீர்கள். அங்கதான் உனக்கு பயம் வந்துட்டு. தேவன் உங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சா யாருக்கிட்ட வேணாலும் எப்படிப்பட்ட மனுஷனாலும் கர்த்தர் பேசுவார். இல்லையா சொல்லுங்க. அப்போ உங்க மாமியார்கிட்ட பேச மாட்டாரா? உங்க மருமகிட்ட பேச மாட்டாரா? உங்க அண்ணன் தம்பிகிட்ட பேச மாட்டாரா? உங்க மேனேஜர்கிட்ட பேச மாட்டாரா? உங்க அக்கா தங்கச்சிட்ட பேச மாட்டாரா? சாராளை காப்பாற்றணும்னு சொல்லி இன்னொரு குடி போன இடத்துல இருந்த அபிமெலேக்கிட்ட கர்த்தர் பேசுகிறார் என்றால், உங்க பதவி உயர்வுக்காக, உங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்காக, உங்க சரீர உயர்வுக்காக கர்த்தர் ஏன் பேச முடியாது? ஹல்லேலூயா. ஏன் உங்க பையனை ரட்சிக்க முடியாது? ஏன் உங்க சகோதரனை ரட்சிக்க முடியாது? ஏன் உங்க குடும்பத்தை பரலோகராஜ்யம் கொண்டு போக முடியாது? எந்த உச்சத்துக்கு போய் ஆண்டவர் பேசுவார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா அவ்வளவுதான். வேற சொல்லுவாங்கல்ல, சிலர் சொல்லுவாங்க, இது மட்டும் பண்ணனா உன் குடும்பம் வேரோட கொன்றுவேன்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. நீ அவளை மட்டும் அவங்கிட்ட அனுப்பி விடல, எப்படி வந்திருக்கும் அவருடைய வார்த்தை? தேவ பிள்ளைய வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அப்படிதான் பேசியிருப்பாரு. டேய், அவனை மட்டும் நீ அனுப்பல, எகிப்தே இருக்காது. என்ன இருக்காது? அப்படி படிக்கணும். அவ்வளவுதான், நாசம் பண்ணிடுவேன். அவன் காலையில இருந்து என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க அடுத்த வசனம். 8ஆம் வசனம். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாத்தையும் கூப்பிடுறான். ஊழியக்காரர் எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். பயம் வந்துட்டு. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என்மேல் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவ சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், எவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா? எப்படி ஒரு பாதுகாக்கிறவர், என்ன ஆசீர்வாதத்துக்காக இத்தனை வருஷம் கொண்டு வந்திருக்கிறார். 90 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்காக கொண்டு வந்திருக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு சோர்ந்து போறோம். கர்த்தர் என்ன மறந்துட்டார் பிரதர், இயேசு என்ன விட்டுட்டார் பிரதர். 90 வயசு வயசான அம்மா சாராள் தேவன் நினைத்தார். அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா உற்பவ கால திட்டத்து வரைக்கும் உங்களை சில பாதையில் கொண்டு போவார். ஆனால் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த இடத்துலையும்
எந்த இடத்துல எல்லாம் புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி, இது உங்களுக்கு வர வார்த்தை தான். எந்த இடத்துலையும் உன் கடையை அழிக்க முடியாது, உன் வியாபாரத்தை அழிக்க முடியாது, உன் வேலையை அழிக்க முடியாது, உன் குடும்பத்தை அழிக்க முடியாது, உன்னை துரத்த முடியாது, உன் வீடு கட்டுறதை தடுக்க முடியாது. கர்த்தர் உனக்கு பாதுகாவலா இருப்பா. சர்வத்தை எடுக்க முடியாது. உன் பலவீனத்தை, உன்னை பலவீனம் கொடுத்து ஏமாற்ற முடியாது. உன்னை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா அவர் உன் கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூட இருப்பா. ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். 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 கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். 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 இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்க சரியான வழியில போனோம். ஆமென். அவருக்கு முன்பாக கரெக்டான வழியில போனோம். ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. இந்த ஒரே ஒன்று தான் அவர் கேட்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவருக்கு முன்பாக உண்மையா இருப்போம். இனிமே உண்மையா இருப்போம், சரியான வழியில நடப்போம். நம்மளை அவர் பாதுகாப்பார், நம்ம அவர் வெளிப்படுத்துவார், நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுக்கு அவர் செஞ்ச ஒரே ஒரு என்ன தெரியுமா? உடன்படிக்கை, கவனன்ட். ரெண்டாவது பேரை மாத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆசீர்வாதம். எந்தெந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காத்திருந்தீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஈசாக்கு வெளிப்பட்டார். ஈசாக்கிட்ட சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாக்கோபிட்ட சொல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். லேவி கோத்திரத்தை வந்த மோசேட்ட சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக உண்மையாரு, எனக்கு முன்பாக உண்மையாரு. உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரட்டும், ஆண்டவர் சொன்ன சரியான வழி நடங்க. மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக போய் சொல்லாதீங்க, கணவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக போய் சொல்லாதீங்க. யாரையும் நீங்கள் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரை தான் ப்ளீஸ் பண்ணணும். அவர் ஒருத்தருக்கு பயப்படுங்க, அவர் ஒருத்தருக்கு கரெக்டாக நடங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் தருவார். ஆமென். நம்புறவங்க மாத்திரம் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் இனிமேல் சரியான வழியில் நடப்பாண்டவரே, நான் சரியான வழியில் நடப்பாண்டவரே. ஆண்டவரே, இனி நான் உம்முடைய பிள்ளைப்பா அப்படி ஜெபிக்க முடியல. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.